கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அன்பானவர்களே, நீதிமான்களுக்கு வருகிற துன்பம் அநேகமாயிருக்கும், அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்கிற இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பலனூட்டுகிறதா இருக்குதுன்னு பாருங்க. நீதிமானா இருக்க முடியுமா? நாம நீதிமானா இருக்க முடியுங்களா அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். நாம என்ன இயேசு கிறிஸ்தா நீதிமானா வாழ்றதுக்கு அப்படின்னா, நாம நீதிமான் தான். எப்படி சொல்றேன் அப்படின்னா, நமக்கு இருப்பது போதும் என்று நாம வாழ்கிற போது நாம நீதிமானா இருப்போம். நமக்கு கொடுக்கப்பட்டது, நமக்கு கிடைக்கப்பெற்றது, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறது போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட நம்ம இருந்தோம்னா நம்ம நீதிமானா இருப்போம். நம்முடைய உழைப்புல தான் நாம சாப்பிடணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நாம நீதிமானா இருப்போம். நாம உழைச்சுதான் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும் அப்படின்னு நாம நினைச்சோம்னா நாம நீதிமானா இருப்போம். நாம பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கும் நீங்க உழைச்சுதான் நீங்க சாப்பிடணும், நீங்க மற்றவர்களுடைய உழைப்புல சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அந்த தத்துவத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா அவர்களும் நீதிமானா இருப்பாங்க. மற்றவர்களுடைய பொருள்கள் மீது ஆசைப்படாதீங்க அப்படின்னு நீங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தோம்னா அந்த பிள்ளைகளும் நீதிமான்களா இருப்பாங்க. அவங்களுக்கு இருக்கிறது போதும் நினைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அந்த பிள்ளைகள் நீதிமானா இருப்பாங்க. நீதிமான்களா இருப்பது என்பது என்னன்னா, பிறருடைய பொருளை இச்சிக்காம இருக்கிறது, பிறர் மேல ஆசைப்படாம இருக்கிறது. இதெல்லாம் நீதிமானா இருக்கிறதுக்கான வழி. நம்ம இருக்க முடியும். பொய் பேசாம இருக்க முடியும்னா முயற்சி கண்டிப்பா இருக்க முடியும். அதனால அப்படி இருந்தோம்னா நமக்கு ஏகப்பட்ட துன்பங்கள் வரும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. நாம போதும் என்கிற மனதோடு இருந்தோம்னா வீண் செலவுன்னு வரும். நம்ம சம்பாரிச்சது நமக்கு போதும் நம்ம நினைக்கிறப்போ அந்த சம்பாத்தியத்துக்கு மேல ஒரு வீண் செலவு ஒண்ணு வரும். இந்த செலவுக்காக நம்ம தப்பான வழியில பணம் சம்பாதிச்சிட கூடாது. வெயிட் பண்ணுவோம், அதற்கான காலம் வருது. கடவுள்கிட்ட நம்ம முறையிடணும். ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுத்த வருமானம் இவ்வளவுதான், நீங்க எனக்கு கொடுத்திருக்கிறது இவ்வளவுதான், நான் அது போதும்னு இருக்கிறேன், ஆனா இப்படி ஒரு வீண் செலவு எனக்கு வந்திருக்குது, அதிலிருந்து நான் விடுவிக்கப்படணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கர்த்தர் விடுவிப்பார். ஆமாங்க, உண்மை. கடவுள் நமக்கு தேவையானதை கொடுத்துட்டாரு. அதுக்கு மேல உலகத்திலேயோ மற்ற பிசாசானவனா நமக்கு ஒரு செலவை கொண்டு வரான்னு வைங்களேன், அதை ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிருவோம். கர்த்தர் பார்த்துக்குவார். ஆண்டவரே, இப்படி வீண் செலவு வருது, வீணா ஒரு பிரச்சனை வருது, நம்ம யாருகிட்டையும் எந்த பிரச்சனையும் பண்ணாம நம்ம சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்போம் சமாதானத்தோட. பாத்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாம ஒரு பிரச்சனை நம்மை ஆட்கொள்ளும். அதை கர்த்தரிடத்துல ஒப்படைச்சிடணும். நாம அது சரி கட்டுறதுக்காக நாம முயற்சி பண்ண கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லிடணும், ஆண்டவரே இதை நீங்களே பார்த்துங்க. அன்பானவர்களே, பண பிரச்சனையா இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, பொருள் பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை உங்களுக்கு வந்தாலும் சரி, நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவர் உங்களை விடுவிப்பார். அதுக்கு நாம என்ன பண்ணணும்னா, நாம மானசீகமாவோ சுய முயற்சியாவோ நம்ம எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம். ஏன்னா நம்ம கடவுளோட பிள்ளைகளா இருக்கிறோம், கடவுள் காட்டுகிற வழியில நாம நடந்துகிட்டு இருக்கிறோம். அதனால இந்த பிரச்சனைகள்லாம் வர்றது சகஜம். அதை கர்த்தர்கிட்ட ஒப்படைச்சிருங்க, அவர் விடுவிப்பார். இயேசு கிறிஸ்து விடுவிப்பாருங்க. இதுதான் உண்மை. வேதம் ஒரு நாளும் தவறான காரியத்தையும் பொய்ய சொல்லாது.
அப்ப உங்களுக்கு எவ்வளவு துன்பம் இருந்தாலும் சரி, கர்த்தரிடத்துல ஒப்படைச்சு பாருங்க, அதுல இருந்து நீங்க விடுவிக்கப்படுவீங்க. அன்பானவர்களே, எனக்கும் அதுதான் பாடம், உங்களுக்கும் அதுதான் பாடம். நம்ம எல்லாருமே நம்ம துன்பம்னு வர்றப்போ அதை கர்த்தரிடத்துல ஒப்படைச்சிட்டு, ஆண்டவரே நீங்க இதை பாத்துக்குங்க, என்னால இதை ஜமாளிக்க முடியாது, என்னால இதுக்கான தவறான காரியங்கள்ல நான் போயிடக்கூடாது, நான் எந்த சூழ்நிலையிலும் இதுக்கான தப்பான வழியை நான் தேர்வு செஞ்சிடக்கூடாதுன்னு ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவர் உங்களை விடுவிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, நீதிமான்களுக்கு வருகிற துன்பம் அநேகமா இருக்கும், அவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுவிப்பார் என்கிற இந்த வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சுமந்து வாழ நீங்க கிருபை பாராட்டு. எங்களுக்கு வாழ்க்கையில வருகிற தேவையில்லாமல் வருகிற ஒவ்வொரு செலவினங்களும், ஒவ்வொரு பிரச்சனைகளும், ஒவ்வொரு துன்பங்கள் எல்லாவற்றையும் உங்க பாதத்துல வச்சாச்சு. நீங்க அதிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க. நாங்க ஒரு நாளும் அதுல சிக்கி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ளாதபடிக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.